ஏ கைஸ், ஓகே கைஸ், லாக் பேக் பண்ணலாமா? இதுதான் உங்கள் ஆன் த ஸ்பாட். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. எதுக்கு இந்த விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் சுவிட்சு பையன் வந்துட்டு செல்ஃபு சரியாக எடுக்க மாட்டான். 2 முன்னாடி அழுத்தினா தான் எடுக்கிறான், இல்லைனா எடுக்க மாட்டான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த மெக்கானிக் கிட்ட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் சுவிட்சை வந்து மாற்ற சொன்னார். இந்த செல்ஃப் சுவிட்சை வந்து மாற்றிடுங்க, மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த செல்ஃப்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஐம் கோயிங் டு பை ரைட் ஹேண்ட் சைட் செல்ஃப் சுவிட்ச் அடாப்டர் செட்டு. இந்த செட்டே வந்து மாற்றணும். என்னோடய மெக்கானிக்கு அவரையும் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன். எந்த இடத்துல நான் வந்து ப்ராடக்ட் வாங்குகிறேன், இந்த பஜாஜ் ப்ராடக்ட்டு நான் சஜஸ்ட் பண்ணுற இடம் இப்போ பார்த்தீங்கன்னா குரோம்பேட், சென்னையில் குரோம்பேட்டில் வின் ஆட்டோமொபைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பஜாஜ் அஃபீஷியல் ஷோரூம் இருக்குது. வின் ஆட்டோமொபைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியல் ஷோரூம் இருக்குது. அந்த ஷோரூமில் தான் மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து அவர்கிட்ட தான் வந்து இந்த இது வந்து வாங்கிட்டு இருக்கேன். ஸ்பேர் எல்லாமே வாங்கிட்டு இருக்கேன். ஜென்யூன் ஸ்பேர்ஸ் எல்லாமே. நீங்கள் எல்லாமே ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் கூட நீங்கள் அதை ரஃப் பண்ணி பார்க்கலாம். ஜென்யூன் ஸ்பேர்ஸு அவர்கிட்ட அந்த பாக்ஸ் பீஸ் வந்து கிடைக்கும். சரவணா ஸ்டோருக்கு பக்கத்தில் இருக்கும். வின் ஆட்டோன்னு போட்டிங்கனாலே வந்துடும். நான் இப்போ வாங்க போகிறது வின் ஆட்டோவில் வாங்குறது. எனக்கு ரைட் ஹேண்ட் ஸ்விட்ச் வந்து மேக்ஸிமம் இங்கே லோக்கல்லே கிடச்சிரும். அதனால் வந்து இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அதான் எங்கே இருக்குன்னு எனக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியல. செடி தான் கண்டுபிடிக்கணும் போடுங்க. அது ஒரு ஷேட்டு கடை. ஷேட்டு கடைன்னா நகை வச்சுலாம் ஷேட்டு கிடையாது. அவர் வந்து ஸ்பேர் பாஸ் இருப்பார். ப்ளஸ் வந்து ஷேட்டு கடை. ஷேட்டு தான் அவர் வந்து நான் RS200க்கு ரைட் ஹேண்ட் சைடு சுவிட்ச் வேணும். RS200 ரைட் ஹேண்ட் சைடு அந்த பவர் சுவிட்ச், இந்த இண்டிகேட்டர் எல்லாமே வரும்ல, அந்த செட் இருக்குல்ல, BS3யோட மாடல். இது வேற ப்ரோ, இந்த சுவிட்சு இந்த தாம்பரம் நீங்கள் சொன்னீங்களா அந்த கடைக்கு தான் வந்தேன். யூனோ மீடான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. அண்ணா இது ஒரிஜினல் இல்லை, பஜாஜோடது. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எந்த வண்டிக்கு இந்த பாஸ் லைட்டு இதெல்லாம் கொஞ்சம் சுவிட்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. சரி ஓகே ப்ரோ, வேற என்ன பற்றி இருக்கு நான் இது இதுக்கு செட் ஆகுதுண்ணா. இல்லாத பொல்லாத லோக்கல் பிராண்டெல்லாம் நம்ம தள்ள கட்டணும். நம்மளுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டோம். நம்ம ஏதோ வாங்காமல் போகிற மாதிரியும், அவன் ஜென்யூன் ஸ்பார்க் கொடுத்தா நம்ம ஏன் வாங்காமல் போக போகிறோம்? அவன் ஏதோ யூனோன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பிராண்ட் எடுத்து வரான். அது வந்து இந்த சுவிட்சு மாதிரியே இல்லை. சுவிட்சு இங்கே இருக்குது. இங்கே வந்து பாஸ் லைட்லாம் வருது. இதில் பாஸ் லைட்டு இந்த சைடு வரும், இதில் பாஸ் லைட்டு இந்த சைடு வருது. என்ன தருமோனே தெரில. இதில் பாஸ் லைட் இங்கத்தில் வரும். நம்ம லோக்கல் பிராண்டை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் நான் போய் மாற்றி மறுபடியும் வந்து அதர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்யூன் ஸ்பேர். அதில் வந்து ஸ்க்ராச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வண்டி வாங்கின புதுசில் ஓகே காசு கம்மியாக இருக்குது, நம்மளும் கொஞ்சம் டிமாண்டில் இருக்கும், ஏதோ ஒன்று வாங்கி பூசிடலாம் இது பூசிடலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு வாங்குவானே. ஆனால் வந்துட்டு அப்புறம் போக தான் தெரியுது ஜென்யூன் ஸ்பேர்ஸ்க்கும் வந்து லோக்கல் பிராண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டே இல்லை. வின் ஆட்டோமொபைல் இந்த கடையில் மட்டும்தான் ஜென்யூன் ஸ்பேர் சூப்பராக இருக்கும். குவாலிட்டி இருக்கும். ஒரிஜினல் பிராண்டு அவனே கொடுப்பான். நீங்கள் BS3 வண்டி, ஓல்டு எடிஷன் வண்டி, எல்லா வண்டி பஜாஜுக்கும் அங்கே அவைலபிலிட்டி இருக்கும். இன்கேஸ் அங்கே அவைலபிலிட்டி இல்லைன்னா ஒரு நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு அவர் கால் பண்ணி சொன்னீங்கனாலே போதும். அவரே வந்து உங்களுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணவொடனே கால் பண்ணுவார். நீங்கள் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் நேராக வந்து வின் ஆட்டோமொபைலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த ஜென்யூன் ஸ்பேர், இப்போ ஒரு ஸ்பேர் பார்த்தீங்களா, இது எப்படி இருக்குது, 600 ருபீஸு 550 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. இது ஸ்பேர் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எப்படி லோக்கல் பிராண்டை கொடுத்தானுங்க, அது வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்க, நல்லா பார்த்துருக்கீங்க. இப்போ நான் ஜென்யூன் ஸ்பேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்காது. கடை எப்படின்னு பார்த்தேன், ரொம்ப ஒரு பொட்டிக்கிற மாதிரி இருக்கேன். ஆனால் அவன் கொடுக்குற பொருள் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை நான் உங்களுக்கு அங்கே பற்றி கண்டினியூ பார்க்குறேன் பாரு. நான் சம்மாத்தூர்லேருந்து உங்களுக்கு வியூ தெரியுதா? சரவணா ஸ்டோருக்கு அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும் உங்களுக்கு அந்த கடை இருக்கும். கரெக்டாக அந்த ஸ்லீப் கம்பெனி பக்கத்து கடை. பஜாஜ் பேர் போன கடை. நான் RS200 ரைட் ஹேண்ட் சைடு சுவிட்சு அந்த செட்டு நம்பர் இல்லை, நான் சுவிட்சு இந்த மாதிரி இருக்குது.
நான் ஒரு வாட்டி அங்கே வச்சு பார்க்கட்டுமா எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்கானு. எக்ஸாக்டாக ஒரே பீஸ் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, ஸ்க்ரூ கூட மாறல பாருங்க. இந்த பீஸ் இன் ஆட்டோமொபைல்ஸ் ஜென்யூன் ஸ்பேர்ஸ். இதே தானா? தேங்க்ஸ்ண்ணா. 941 ரூபா. ஆனால் இதுதான் மேட்டர். இது ஜென்யூன் ஸ்பேர்ஸ்ன்றது வந்து இதை அழிச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல ஜென்யூன் ஸ்பேர்னு இருக்கணும். அதுதான் அந்த பஜாஜோட ஒரிஜினல் ஸ்பேர். ரோலான் சைன்ஸ் ரைட் பர்டிகுலராக ஏன் நான் இதை வாங்க சொல்கிறேன் அப்படின்னா, ரோலான் சைன்ஸ் ரைட் வந்து யூஸ் பண்ணுற டியூரபிலிட்டி வந்து கம்மி தான். நீங்கள் இப்போ கொஞ்ச நாள்லேயே அது வந்து லூஸ் ஆகிருக்கு, சைன்ஸ் சவுண்டு கேட்குது, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த கொஞ்ச நாளுமே வந்து சுத்தமாக அந்த சவுண்டே கேட்காது. அந்த ஒரு வருஷம் உழைக்குதுன்னா ஒரு வருஷம் வந்து சுத்தமாக சவுண்டே கேட்காது. சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்து டிஎன்ல வந்து கேசி உங்களுக்கு அந்த வாங்குறேன் நான். ரோலான் சைன்ஸ் ரைட் RS 200. எவ்வளோ சொன்னீங்க? 2650. ஃபோன் பண்ணி நம்பர் சொன்னா போதும். அங்கே போயிட்டு அந்த மெக்கானிக் கடைக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக புஷ்பகர் கிட்டே இருக்கும். இது லொக்கேஷன் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய பைக்கோட மெக்கானிக். இந்த வண்டி செகண்ட்ஸில் தான் எடுத்தேன். நான் எடுத்துலேருந்து ஒரே ஒரு மெக்கானிக் கிட்ட மட்டும் தான் கொடுக்குறேன். மேக்ஸிமம் நான் நிறைய மெக்கானிக் கிட்ட வந்து போயிருக்கேன். இந்த வாட்டி பிரிக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன். அவங்களாம் வந்து ஒரு பர்டிகுலர் பைக் மட்டும் தான் பார்ப்பாங்க லோக்கலில். ஒரு சில பேர் மட்டும் தான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பைக்கு, ஒரு NS 200 RC, இந்த மாதிரி யூடியூப் இன்ஸ்டாகிராமில் வரவங்க, இந்த மாதிரி ஒரு சில பேர்ஸ் மட்டும் தான் வந்து இந்த மாதிரி பைக் வந்து பேசி பார்ப்பாங்க. அந்த கேட்டகரியில் இருக்கிற வந்து நான் பார்க்குற ஒருத்தர். எங்கள் அண்ணன் வந்து அவ்வளோ ஒரு இது ஃபேமஸ்லாம் இது ஒன்று. பட் ஆனால் அவர் வந்து இந்த பைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக நான் இன்ஜின் வரைக்கும் நான் பைக்கை வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன். அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுக்குறாரு. இவ்வளோ தூரம் இந்த வண்டி வந்து பிக்கப் இருக்குது அப்படின்னா அது அவ்வளோதான் காரணம். அதுவும் இல்லாமல் அட்வைஸ் பண்ணுவார். இது வாங்காதீங்க ப்ரோ, இது போயிடும், இதை வாங்குங்க, ஒரு 100 ரூபா இதோட எக்ஸ்ட்ராவாக இருக்கும், 100 ரூபா அதோட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அவர் கடைக்கு வந்தாச்சு. ப்ரோ வாங்கிட்டு வந்துட்டேன், மாற்றி கொடுத்துருங்க. எந்த டியோ ப்ரோ? இந்த டியோவா? உங்களுதா? அந்த ஃபர்ஸ்ட் வச்சுங்க அந்த டியோவா? சரி, வண்டி சாவி இது மேலே இருக்குதா? கிளம்பியாச்சு. இவர் கடைக்கு வந்து வர வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா NS 200, 221 இருக்குது பாருங்கள், அது இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாரு. இப்போ இது யார் வண்டின்னு பார்த்தோன்னா அவரோட பர்சனல் வண்டி. அவர் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கார். பாய் ப்ரோ. அவரோட பர்சனல் வண்டி இது. பார்த்தீங்களா எவ்வளோ தங்கமான மனுஷனாக இருக்கார். அவர் வந்து ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்பெண்டர் ப்ளஸ் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருந்தார். சூப்பராக இருக்கும் அந்த ஸ்பெண்டர் ப்ளஸ்ஸு. சென்னையிலே வந்து அந்த மாதிரி யாருமே ரெடியே பண்ணதில்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்பெண்டர் ப்ளஸ் ஒன்று ரெடி பண்ணியிருந்தார். அதை வந்து நான் இப்போ வீடியோ கிளிப்பில் போடுறேன் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்டில் டபுள் டிஸ்க் சொல்லியிருந்தோம். அது வரும். இதே பேக்கில் வந்து 16 இன்ச்சு ஜாவா ரிமே செட்டப்பு. இந்த ஃப்ரண்ட் டபுள் டிஸ்க் இருக்குது. ஆக்ஷன் சூப்பராக இருக்குது. இந்த சுவிட்ச் செட்டப்பு எல்லாமே எம்டியோட செட்டப்பு. இந்த ஓல்டு சைலன்சர் வந்து புதுசாக இப்போ ஸ்டாக் வந்துருக்கு. நிறைய பேர் இந்த ஓல்டு சைலன்சர் கேட்குறீங்க. நம்ம ஸ்டாக் பண்ணி காட்டணும் பாருங்க. இது கேரளா ஸ்டைலில் ஒரு வண்டி ரெடி பண்ண சொல்லணும். அந்த வண்டி ஒர்க்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸ்டிக்கரிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னா நம்ம ஷாப்பை கான்டாக்ட் பண்ணி பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். நம்ம கால் பண்ணால் பேசி சொல்லலாம்னா நான் டீட்டெயில் எவ்வளோ ப்ரைஸ் ஆகும்னு சொல்லிடலாம். ஆல்ரெடி ஒரு ப்ளூ கலர் ஸ்பெண்டர் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். நம்ம வந்து அந்த வண்டி பண்ணுறதுக்கு முன்னாடி பிடிச்சோம். அவர் நம்ம அந்த ஸ்டிக்கரிங்கை பார்த்துட்டு அதே மாதிரி ஸ்டிக்கரிங்கில் கேட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒர்க்லாம் பண்ணலை, மாடிஃபிகேஷன் டிஸ்க்லாம் போடலை. ஒரிஜினாலிட்டியாக அந்த 4K எக்ஸ்டெண்டரு, இந்த சஸ்பென்ஷனு, அந்த ஹேண்டில் பேர் இவ்வளோதான் ஒரிஜினாலிட்டியாக அதை ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெட் கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று, 2 வண்டி. ரெட் கலரை பார்த்துட்டு இன்னொருத்தர் கொடுத்துட்டாரு. ஆனால் ப்ளூ கலர் வண்டி தான் வந்து அவரோட ஓன் யூஸ்க்கு அவர் ரெடி பண்ண வண்டி. சூப்பராக ரெடி பண்ணியிருந்தார். பார்த்தீங்களா, டியூவல் டிஸ்க்கு அது இதுன்னு போட்டு அவர் அவ்வளோ வேலை அவ்வளோ ரெடி பண்ணியிருக்காரு. ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்காரு. அவ்வளோ செலவு பண்ணி ரெடி பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாமல் எப்போவுமே நான் வந்து இவர்கிட்ட வண்டி கொடுத்தேன்னா, இவர் வந்து இந்த நாட்டிலேருந்தே எனக்கு வந்து அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட நான் எப்பவுமே அவருக்கு தான் வண்டி கொடுப்பேன். அதுமாதிரி நான் வந்து
இந்த காசு பார்க்கறது இது எல்லாமே வந்து பார்க்க மாட்டேன். ஏன்னா வந்து பில்லு இது எல்லாமே அவரே என்கிட்ட கொடுத்துருவாரு. ஆனால் நான் வந்து பில்லை பார்க்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ கிளியராக வந்து இவ்வளோதான் காஸ்ட்டு, இதுக்கு மேலே போச்சுன்னா இவ்வளோதான் காஸ்ட்டு அப்படின்றவாரு. நம்ம அதிகமாக கேட்க மாட்டார், கம்மியாகவும் கேட்க மாட்டார். மீடியமாக அவர் செய்கிற வேலைக்கான காசு அவர் வந்து அதுக்கேற்ற காசு வந்து வாங்குவார். அந்த மாதிரி ஆள். ஒரு கடையோட லொக்கேஷன் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா வந்து மேலே ஐக்கானில் வந்து போடுறேன், பாருங்கள். இவர் கடைக்கு வந்து வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுப்பாரு. நான் வந்து ரெக்கமெண்ட்லாம் பண்ணல, நான் பண்ணேன், எனக்கு நல்லா இருக்குது, பண்ணுற வரைக்கும் சூப்பராக பண்ணி கொடுப்பாரு. எல்லாமே வந்து கிளியராக பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஆள். நான் வந்து அவரோட சொன்ன மாதிரி அவரோட ஐடியா வந்துட்டு அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் போடுறேன். அவர் போட்ட வீடியோ எல்லாமே பாருங்கள். வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2600 ப்ளஸ் ஒரு 900 ஒரு 3500 3600 வரைக்கும் ஆயிருக்கு. மீதி வந்துட்டு நைட்டு அது ரெடி பண்ணதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த காஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து நைட் வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன்.